வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ்ட் அக்கவுண்டிங்ல ஜாப் காஸ்டிங் சாப்டர்ல ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 5. இது ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லி. சோ அவங்களுக்காக இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றேன். எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? Printwell Limited received an order for a job of 2000 letter pads. You are required to ascertain the amount to be billed to the customer at the agreed rate of 20% profit on sale from the following additional data. Paper and other materials rupees 3000, labor 10 workers working for a full shift of 10 hours claiming a wage rate of rupees 20 per hour. Works overhead 50% on wages. Administration cost 1/3 of the work cost. பாத்தீங்கன்னா ஒரு Printwell Limited வந்து ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்றாங்க ஒரு ஜாப்க்கு. என்ன ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 லெட்டர் பேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இவங்க வந்து கஸ்டமருக்கு என்ன ரேட் கொடுக்கலாம், அமௌண்ட் டு பி பில்ட் என்னன்றத அசர்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து எவ்வளவு அப்படின்னா 20% ஆன் சேல்ஸ் தான் வந்து இவங்க ப்ராஃபிட் மார்ஜினா இருக்கு. அண்ட் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அவங்களுக்கு சார்ஜஸ்லாம் ஆகுது அப்படின்றது டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. பேப்பரும் அதர் மெட்டீரியலுக்கு 3000 rupees. அதுக்கப்புறம் வந்து லேபருக்கு வந்து 10 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க ஃபுல் ஷிஃப்ட் அப்படின்னா 10 ஹார்ஸ் வேலை பார்த்திருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஹார்க்கும் பாத்தீங்கன்னா 20 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் பாத்தீங்கன்னா வேஜஸ்ல 50% சொல்லிட்டாங்க. அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து 1/3 ஆஃப் ஒர்க் காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த ப்ராப்ளம். எஸ், இப்ப போடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேப்பர் அண்ட் அதர் மெட்டீரியல் எழுதிக்கலாம். ஜாப் காஸ்ட் ஷீட்டும் நம்மளோட நார்மல் காஸ்ட் ஷீட் மாதிரியே தான், பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. எஸ், பாருங்க, ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் அதர் மெட்டீரியல் 3000 எழுதியாச்சு. ஓகே, இப்ப இதோட வேஜஸ் இருக்கு இல்லையா, எவ்வளவு பாத்தீங்கன்னா லேபர் 10 ஒர்க்கர்ஸ் 10 hours 20 rupees. அப்ப 10 into 10 into 20 பாத்தீங்கன்னா 2000 rupees வந்துருச்சு லேபர் காஸ்ட் மட்டும். அப்ப இந்த மெட்டீரியல் காஸ்டும் லேபர் காஸ்டும் ஆட் பண்ணா பிரைம் காஸ்ட் கிடைக்கும். 5000 rupees பிரைம் காஸ்ட். ஓகே, இப்ப இதோட ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் ஆட் பண்ணணும். ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேஜஸ்ல 50%. வேஜஸ் இங்க எவ்வளவு 2000. வேஜஸ் லேபர் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அந்த 2000ல 50% போட்டோம்னா 1000 rupees வந்துருச்சு. ஓகே, இப்ப இந்த 5000 ஓட இந்த 1000 ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் காஸ்ட் கிடைக்க போகுது. அது எவ்வளவு பாத்தீங்கன்னா 6000 rupees. இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1/3 ஆஃப் த ஒர்க் காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் காஸ்ட் எவ்வளவு 6000 இல்லையா, இதுல 1/3 போட்டோம் அப்படின்னா 2000 rupees. ஓகே, அப்ப 6000ல 2000 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதை நம்ம என்ன சொல்லலாம்னா டோட்டல் காஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப வந்து நம்மளோட டோட்டல் காஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8000 rupees தான் டோட்டல் காஸ்ட். இத காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் நம்ம மீன் பண்ணலாம். ஓகே, எஸ். இப்ப ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 20% ஆன் சேல்ஸ்னு சொல்லிட்டாங்க. இங்க நம்ம கிட்ட சேல்ஸ் கிடையாது. ஓகே, நம்ம தான் அதை அசர்டைன் பண்ண போறோம். நம்ம கிட்ட இருக்கிறது காஸ்ட். அதாவது சேல்ஸ்ல 20% அப்படின்னா காஸ்ட்ல எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 டிவைடட் பை 80, அதாவது 100 மைனஸ் 20. நம்ம இங்க சேல்ஸ் 100ன்னு எடுத்துப்போம், காஸ்ட் வந்து 80ன்னு எடுத்துப்போம். அப்ப இந்த 80ல தான் நம்ம கண்டுபிடிக்கணும் 20%. அப்ப 80யோட ப்ரொபோர்ஷன் வந்து 8000 அப்படின்னா 20யோட ப்ரொபோர்ஷன் எவ்வளவு 2000. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, காஸ்ட் இருக்கு 8000, அது 80யோட வேல்யூ. நமக்கு தேவை ப்ராஃபிட் 20%. அப்ப 20யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2000. அப்ப 8000 பிளஸ் 2000 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10000. இதுதான் அமௌண்ட் டு பி பில்ட். அதை நம்ம சேல்ஸ்னு சொல்லலாம். ஓகே, சேல்ஸ்னாலும் நமக்கு அதுதான். அண்ட் அமௌண்ட் டு பி பில்டுன்னு தான் இங்க கொஸ்டின்ல நமக்கு கேட்டிருக்காங்க. கால்குலேட் தி அமௌண்ட் டு பி பில் டு த கஸ்டமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம கஸ்டமருக்கு எவ்வளவு பில் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10000 rupees. ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? எஸ். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ல டவுட் இருந்தாலும் அந்த ப்ராப்ளமோட டீடைல்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். அண்ட் இப்போ உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் பாருங்க. சேம் மாடல், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. ஸோ இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. I'll check your answer. Thank you for your patient listening.